வணக்கம் தீமித் நண்பர்களே. இந்த பதிவில் பித்தப்பையில் உருவாகிற கல்கள் தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாக தான் ஆராய போகிறோம். அதாவது பித்தப்பையில் கல் உருவாவதற்கான காரணங்கள் என்ன, அப்படி பித்தப்பையில் கல் உருவாகுமாயிருந்தால் அதற்கான அறிகுறிகள் எவ்வாறு நம்மட உடலில் தென்படும், இந்த பித்தப்பை கல் உருவாகுமாயிருந்தால் அதை எவ்வாறு குணமாக்கலாம், அதாவது குணமாக்கக்கூடிய வழிகள் என்னென்ன இருக்கு என்றதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பித்தப்பை கற்கள் எதனால் வருது என்ற விடயத்தை நாம் தெரிஞ்சு கொள்ள விரும்புவோமா இருந்தால் முதல்ல நமக்கு பித்தப்பை என்றால் என்ன, அதன் தொழில் என்ன, பித்தம் எங்கே உருவாக்கப்படுது போன்ற விடயங்கள் நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சாதாரணமாக பித்தத்தை பொறுத்தவரையில் பித்தத்தை உருவாக்குற ஒரு நபர் முக்கியமாக கல்லீரலாக தான் காணப்படுது. கல்லீரல்ற தொழில்கள், கல்லீரல் பாதிக்கப்படும் போது எவ்வாறான உடல் அறிகுறிகள் உருவாகும் போன்றவற்றெல்லாம் பற்றிய ஒரு முக்கியமான வீடியோவை நாங்கள் முதல் வெளியிட்டு இருந்தோம். அதை பார்க்காத நபர்கள் கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க. அதில் நீங்கள் முக்கியமாக பார்ப்பீங்களா இருந்தால் பித்தத்தை உருவாக்குற ஒரு நபரா கல்லீரல் காணப்படுது. இந்த பித்தத்தின் முக்கியமான தொழில் என்னென்றால் கொழுப்பு சமிபாட்டுக்கு உதவுதல். அதாவது சாதாரணமாக நம்மட கைகளில் கொழுப்பு படியுமா இருந்தால் அதை அகற்றுவதற்காக நாங்கள் சவட்கார தண்ணியை பயன்படுத்துவோம். இப்படி சவட்கார தண்ணி போன்ற ஒரு வடிவமாகத்தான் இந்த பித்தம் காணப்படுது. அதாவது இந்த பித்தம் இந்த கொழுப்பு கட்டிகளை கொழுப்பு குழம்பாக்கல்னு சொல்ற ஒரு பொறிமுறை கூடாக கொழுப்பு கட்டிகளை சிறு சிறு துகள்களாக உடைக்கும். அப்படி துகள்களாக உடைக்கிறது மட்டுமல்லாமல் அந்த சிறு துகள்களை ஈஸியா நம்மட சிறுகுடல் பகுதி அகத்துறிஞ்சக்கூடியதா மாற்றும். இப்படி மாற்றுவதன் மூலம்தான் நம்மட சாப்பாட்டுல உள்ளெடுக்கிற கொழுப்புகள் குடல் அகத்துறிஞ்சலுக்கு உட்பட்டு நம்மட இரத்தத்தோட கலக்கிறதா இருக்குது. ஆகவே கொழுப்பு சமிபாட்டிற்கு கட்டாயம் பித்தம் என்பது முக்கியமான ஒரு பொருளாக காணப்படுது. இந்த கல்லீரலால் சுரக்கப்பட்ட இந்த பித்தமானது பித்த பை என்று சொல்லப்படுற இந்த கல்லீரலுக்கு சற்று கீழே காணப்படுற ஒரு பேரிக்காய் அளவான ஒரு சின்ன பகுதி ஒன்று காணப்படும். இதை நாங்கள் சொல்லுவோம் பித்த பை என்று சொல்லுவோம். இந்த பித்தப்பை பகுதிக்குள்ள இந்த கல்லீரலால் சுரக்கப்பட்ட பித்தம் தற்காலிகமாக சேமிக்கப்பட்ட நிலையில் காணப்படும். இப்படி தற்காலிகமான முறையில் பித்தப்பையில் பித்தம் சேமிக்கப்பட்டு காணப்படுற காலப்பகுதியில் நாம் சாப்பாடோட கூடுதலான அளவு கொழுப்புகள் எடுக்கும்போது இந்த பித்தப்பை சுருங்கப்படும் போது இந்த பித்தம் பித்த கால்வாய்களினூடாக முன் சிறுகுடலை போய் அடையும். இந்த முன் சிறுகுடல் பகுதியில தான் கொழுப்புண்ட சமிபாடு ஆரம்பமாகுது. அதேவேளை இந்த பித்தப்பையின் கால்வாய்க்கு சற்று கீழே காணப்படுற பகுதியில தான் கணையப்பகுதி, அதாவது பன்கிரியஸ் இந்த கால்வாயும் சேரும். இந்த படத்தில் நீங்க அவதானிப்பீங்க. இந்த ரெண்டு பகுதியும் ஒன்றாக போய் தான் இந்த சிறுகுடல் பகுதியில சந்திக்கும். கணையமும் இந்த கொழுப்பு சமிபாடடையக்கூடிய சில நொதியங்களை சுரக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நிறைய அளவான நொதியங்களை சுரக்கிற ஒரு நபரா இந்த கணையம், அதாவது பன்கிரியஸ் காணப்படுது. ஆகவே முக்கியமா விளங்கி கொள்ளணும், நீங்க பித்தத்தை உருவாக்குற நபர் பித்தப்பை இல்ல. இந்த பித்தம் கல்லீரலால சுரக்கப்பட்டு தற்காலிகமா பித்தப்பைக்குள்ள சேமிக்கப்பட்ட நிலையில காணப்படுது. அது மாத்திரம் இல்லாம இந்த பித்தத்தின் முக்கியமான தொழில் என்னென்றால் கொழுப்பு சமிபாட்டுக்கு உதவுறதா காணப்படுது. அடுத்ததா பார்ப்போம், பித்தப்பை கல் ஏன் உருவாகுது என்பதை பற்றி பார்ப்போம். அதுல முதலாவது முக்கியமான விடயம், நாங்க எடுக்கிற சாப்பாட்டின் வகை. கூடுதலான நபர்கள் என்ன செய்வாங்களா இருந்தால் இந்த கொழுப்பு சத்து அடங்கின உணவு வகைகளை தவிர்த்து போட்டு, அதாவது எண்ணெய் கொழுப்புகள் அடங்கின உணவுகளை தவிர்த்த பிறகு இவங்க கூடுதலா இந்த மாவு சத்து புரதச்சத்து இருக்கிற உணவுகளை தான் அவங்களோட அன்றாட சாப்பாடுகளில் கூடுதலாக எடுப்பாங்க. இப்படி எடுக்கும்போது கொழுப்பு காணப்படாத ஒரு நிலையில உருவாக்கப்பட்ட இந்த பித்தம் யாவுமே பித்தப்பையில நீண்ட காலத்திற்கு சேமிக்கப்பட்ட நிலையில காணப்படும். அது மாத்திரம் இல்லாம சில நபர்கள் தங்களோட சாப்பாடு வேளைகளை மிஸ் பண்ண விடுறதால, அதாவது தொடர்ச்சியா அந்த ரெகுலரான டைம்களுக்கு சாப்பாடுகளை சாப்பிடாம விடுறதாலையும் இந்த பித்தப்பைக்குள்ள பித்தம் கூடுதலான நேரம் தேங்கி நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. மற்றது இந்த உடல் நிறைய குறைக்க விரும்புகிற நபர்களும் சில நேரங்களில் கூடுதலான அளவுக்கு தங்க விரதத்தை கடைபிடிக்கிறதாலையும் இந்த பித்தப்பை சுருங்காம பித்தம் கூடுதலான நேரம் இந்த பித்த பைக்குள்ளேயே தேங்கின நிலையில காணப்படுது. இப்படி கூடுதலான நேரத்துக்கு இந்த பித்தப்பையிலேயே பித்தம் தேங்கி நிற்கிறதால இதில் இருக்கிற கொழுப்புகள் கூடுதலா
இந்த பகுதியில படியக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அப்ப இதுல 2 வகையான கற்கள் உருவாக்கப்படலாம். ஒன்று கொலஸ்ட்ரால் ஸ்டோன், அதாவது கொழுப்புகளுடன் சம்பந்தப்பட்ட கட்டிகள். 2வது பிக்மெண்டட் ஸ்டோன். இது நம்மட உடல்ல வேற ஏதாவது இரத்தங்கள் கூடுதலா உடைபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் போது இந்த இரத்தம், அதாவது குருதி உடையும் போது வெளிவிடப்படுற இந்த நிறப்பொருட்கள் கூடுதலாக காணப்படுமா இருந்தால் கூட இது இந்த பிக்மெண்டல் ஸ்டோனை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. பொதுவாக இந்த பித்தப்பை கல்லில் காணப்படுற இந்த 2 கல் வகைகளும், அதாவது கொலஸ்ட்ரால் ஸ்டோனும் பிக்மெண்டல் ஸ்டோனையும் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் இதில் இந்த கொலஸ்ட்ரால் ஸ்டோன் ஏறக்குறைய 85% நபர்களுக்கு உருவாகிற பித்தப்பை கற்கள் இந்த கொலஸ்ட்ரால் ஸ்டோனாக தான் காணப்படுது. மீதி 15% நபர்களுக்கு உருவாகிற கற்கள் தான் இந்த பிக்மெண்டல் ஸ்டோனாக காணப்படுது. இந்த பித்தப்பையில் கல் உருவாகி இருக்கிற நிறைய நபர்களுக்கு கூடுதலா அவங்க ஏசிம்டமேட்டிக்கா தான் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு அறிகுறிகளும் வராது. எப்ப இந்த அறிகுறிகள் வெளிக்காட்டப்படுமா இருந்தால் இந்த பித்தப்பைக்குள்ள காணப்படக்கூடிய இந்த கற்கள் எப்பயாவது இந்த பித்தப்பைன்ற கான்களை அடைக்கும் போதுதான் இந்த நோவு உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். ஆகவே இந்த பித்தப்பை கல் உருவாகும் போது எவ்வாறான அறிகுறிகள் இருக்கும் என்றதை பற்றி பார்ப்போம். சாதாரணமா ஒரு நபர் ஒரு கொழுப்பு சாப்பாடை சாப்பிட்ட பிறகு அவருக்கு கூடுதலான அளவு ஒரு வயிற்று நோவு ஒன்று உருவாகுது. தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வயிற்று நோவு ஒன்று உருவாகுது. அதுவும் இந்த வலது பக்கத்தால் காணப்படுற விலா என்பு பட்டையின் கீழ்ப்பகுதி, அதாவது இந்த கல்லீரல் கீழ்ப்பகுதியோட சேர்ந்தாற்போல ஒரு கூடுதலான ஒரு நோவொண்டு உருவாக்கப்படுமா இருந்தால், அதாவது சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு நோவொண்டு உருவாக்கப்படுமா இருந்தால் அந்த நோவு கூடுதலாக இந்த பித்தப்பையோட சம்பந்தப்பட்ட நோவா தான் காணப்படும். ஏனென்றால் வடிவா யோசிச்சு பாருங்க, இந்த கொழுப்பை சமன்பாடடைய வைக்கிறதுக்கு இந்த பித்தப்பை சுருங்கி அந்த கொழுப்பை சமன்பாடடைய வைக்க தேவையான பித்தத்தை முன் சிறுடலுக்கு கொண்டு போகணும். ஆகவே பித்தப்பை சுருங்குகிறது, ஆனால் அதில் இருக்கிற கல் அந்த பித்தப்பையின் வழியை அடைத்து காணப்படுறதால இது தடைப்படுது. இப்படி தடைப்படும் போது இதுல இருந்து ஒரு கூடுதலான ஒரு நோவு ஒன்று உருவாகும். இந்த நோவு அந்த நபர்களுக்கு இந்த வலது பக்கத்துல தான் அந்த நோவு உருவாகும். இப்படி உருவாகிற நோவு அது பின் முதுகு பக்கத்துக்கு போய் இந்த வலது கைப்பக்கமும் இந்த நோவு அந்த வலது கைப்பக்கத்தில் காணப்படக்கூடிய இந்த தோள்பட்டை பகுதிக்கும் இந்த நோவு பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம், இடது கைப்பக்கத்தால இந்த நோவு பரவுமா இருந்தால் பின் முதுகு பகுதியோடு சேர்த்து இடது பக்கம் நோவு பரவுமா இருந்தால் அதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம், எது இந்த இதயத்தில உருவாகிற பிரச்சனைகளால தான் இந்த இடது பக்கம் தோல் பகுதியும் இந்த கழுத்தின் இடது பக்க பகுதிகளும் இந்த நோவு உருவாக்கப்படும். அடுத்ததா இந்த பித்தப்பை கல் யாருக்கு வரலாம் என்றதை பற்றி பார்ப்போம். அதுல முதலாவது ஃபேமிலி ஹிஸ்டரி, அதாவது உங்களோட குடும்பங்கள்ல யாருக்காவது அம்மாவுக்கோ அல்லது அப்பாவுக்கோ இல்லாட்டி தாத்தாவுக்கோ இப்படி யாருக்காவது இப்படி பித்தப்பை கல் உருவாகி இருக்குமா இருந்தால் அவங்களுக்கு அவங்களோட பரம்பரையில இது கடத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. இதுல இந்த நபர்கள், அதாவது சந்ததிக்கு இந்த கோல்ட் ஸ்டோன் உருவாகக்கூடிய தன்மை கூடுதலாக காணப்படுது. 2வது அதிக நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிற நபர்களுக்கும் இந்த பித்தப்பை கல் உருவாகக்கூடிய தன்மை காணப்படுது. 3வது இந்த ஆண்களோடு ஒப்பிடும் போது பெண்களுக்கு கூடுதலா இந்த பித்தப்பை கல் உருவாகக்கூடிய தன்மை காணப்படுது. ஏனென்றால் இவங்களோட உடல்ல உருவாக்கப்படுற இந்த ஈஸ்ட்ரஜன் சொல்ற ஹோமோன் இதற்கு ஒரு காரணமா சொல்லப்படுது. இந்த வயதை பொறுத்த மட்டும் கூடுதலா 40 வயதை விட அதிகமாக வயதுடைய நபர்கள் இந்த பித்தப்பை கல்லால பாதிக்கப்படக்கூடிய தன்மை காணப்படுது. 5வது உடற்பெருமன், அதாவது ஒபேசிட்டின்னு சொல்லுவோம். இந்த உடற்பெருமன் கூட நபர்களுக்கும் பித்தப்பை கல் வரக்கூடிய தன்மை கூடுதலாக காணப்படுது. 6வது இந்த பிரெக்னன்சி காலப்பகுதியிலையும் இந்த தாய்க்கு கூடுதலா இந்த பித்தப்பை கல் கூடுதலாக வரக்கூடிய தன்மை காணப்படுது. 7வது முக்கியமா இந்த விரைவாக உடற்பெருமனை குறைக்கும் முகமா தங்களோட உடற்பெருமனை குறைச்சு கொள்றது. சாதாரணமா ஒரு கிழமைக்கு ஒரு 1/2 கிலோ தொடக்கம் 1 கிலோ அளவுக்கு அவங்களோட உடற்பெருமனை எக்ஸசைஸ் மூலம் குறைச்சு கொள்ளுவாங்க என்றால் அது ஓகே. ஆனா சில நபர்கள் என்ன செய்வாங்களா இருந்தால் கூடுதலான அளவுக்கு தாங்க ஃபாஸ்டிங் இருந்து தங்களோட உடற்பெருமனை எக்ஸசைஸும் கூடுதலாக செய்யாம 3 தொடக்கம் 4 கிலோ அளவுக்கு ஒரு கிழமையிலேயே குறைப்பாங்க. இதெல்லாம் கூடுதலான அளவுக்கு பாரதூரமான ஒரு செயலா இருக்கும்.
இதாலேயும் வேகமா இந்த பித்தப்பை கல்கள் உருவாகக்கூடிய தன்மை காணப்படுது. 8வது, ஒரு சில உடல்ல காணப்படுற மெட்டபாலிக் சிம்டம், அதாவது அனுசேப செயற்பாடுகள் ஏற்படுற மாற்றங்களாலையும் இந்த பித்தப்பை கற்கள் உருவாகலாம் என்றது ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. முக்கியமா இந்த பித்தப்பை கல் இந்த பித்தப்பையின் காண அடைக்கிறதால உருவாக்கப்படுற இந்த நோவு எப்ப கூடுதலா காட்டப்படுமா இருந்தால், நீங்க உங்களோட மூச்சை உள்நோக்கி உட்புறமா இழுக்கும் போது இந்த நோவு அதிகரிக்கிறதாகவும், இந்த மூச்சை கொஞ்சம் விடும்போது இந்த நோவு கொஞ்சம் குறைகிறதாகவும் உணர்வீங்களா இருந்தால், இது இந்த பித்தப்பையில கல்லு அடைத்ததால தான், இந்த பித்தப்பை கல்லு இந்த கான்கள்ல ஏதோ ஒரு இடத்துல அடைச்சதால தான் உருவாக்கப்பட்டதா இருக்கலாம். அது மாத்திரமில்லாமல் சில நபர்களுக்கு இது தலை சுற்றலையோ அல்லது இந்த வாந்தியையோ உருவாக்கக்கூடிய தன்மையும் காணப்படுது. சில நபர்களுக்கு இந்த பித்தப்பை கான் அடைக்கப்படும் போது இந்த பித்தப்பை கூடுதலா இன்ஃப்ளமேஷன் ஆகக்கூடிய தன்மை காணப்படும். இப்படி இன்ஃப்ளமேஷன் நடக்கும்போது இதை நாங்க சொல்லுவோம் கொலிசிஸ்டைட்டிஸ்னு சொல்லுவோம். இப்படி கொலிசிஸ்டைட்டிஸ் உருவாகுமா இருந்தால் இந்த நபர்களுக்கு ஒரு குளிர் நடுக்கத்துடன் கூடிய காய்ச்சல் உருவாகக்கூடிய தன்மையும் காணப்படுது. சில நபர்களுக்கு, அதுவும் வெரி வெரி ரேரா, இந்த பித்தப்பை கல் அந்த காணுக்கூடாக போய் கணையத்தின் காண அடைக்குமா இருந்தால் இந்த கணையத்தின் மூலம் உருவாக்கப்படுற இந்த நொதியங்களும் சவிவாட்டிற்கு தேவையான அளவுக்கு இந்த முன்சிறுடலுக்கு வராமல் போகக்கூடிய தன்மை காணப்படும். இப்படி உருவாகும் போது இந்த கணைய பகுதி, அதாவது பன்கிரியடைட்டிஸ்னு சொல்ற ஒரு நிலைக்கு ஏற்படுறதால இது உடல்ல மிகப்பெரிய பாதிப்புகளையும் உருவாகக்கூடிய தன்மை காணப்படுது. அடுத்தது, இந்த பித்த கால்வாயினூடாக வெளியேற்றப்படாமல் இருக்கும்போது இந்த பித்தப்பைக்குள்ள காணப்படுற பித்தம் இரத்தத்துடன் கலக்கக்கூடிய தன்மையும் காணப்படும். இப்படி பித்தம் இரத்தத்தோட கலக்கப்படும் போது இந்த நபர்களுக்கு ஜோண்டிஸ், அதாவது இந்த மஞ்சள் காமாலை உருவாகக்கூடிய தன்மை காணப்படும். இவங்களுக்கு உடல்ல கூடுதலா இந்த அரிப்பு தன்மைகள் உருவாகலாம். கண்ணுண்ட பகுதிகள் மஞ்சள் நிறமாகக்கூடிய தன்மை காணப்படுது. இவங்களோட இந்த சிறுநீரை பாப்பீங்களா இருந்தால் அது மிகவும் டார்க் கலர்லான சிறுநீரா காணப்படும். அது போக இவங்களோட ஸ்டூல், அதாவது மலம், மிகவும் வெளிரின நிறமுடைய மலமா வெளியேறக்கூடிய தன்மை காணப்படுது. அடுத்தது, முக்கியமா இந்த கொழுப்பு செயல்பாட்டுக்கு தேவையான பித்தம் அடைபட்டு காணப்படுறதால இந்த கொழுப்பு உடலுக்குள்ள அகத்துறிஞ்சப்படாத ஒரு நிலைமை உருவாகும். ஆகவே இந்த கொழுப்பு இந்த மலத்துடன் சேர்ந்து வெளியேற்றப்படும் போது கொழுப்புடன் சேர்ந்த மலம் கூடுதலா வெளியேற்றப்படக்கூடிய தன்மை காணப்படும். இந்த நிலையை நாங்க ஸ்டியட்டோரியா என்று மருத்துவத்தில் அழைப்போம். அது மாத்திரமல்லாமல் இந்த கொழுப்பு செயல்பாடு தடைபடுறதால கொழுப்புல கரைந்து காணப்படுற விட்டமின்கள் A, D, E, K போன்ற விட்டமின்களின் பற்றாக்குறையும் சில வேளைகளில் உடல்ல உருவாகக்கூடிய தன்மை காணப்படும். அடுத்ததா, இந்த பித்தப்பை கற்களை நாங்க எவ்வாறு அகற்றலாம் அல்லது இந்த நோய்க்கு எவ்வாறு ஒரு தீர்வு கொடுக்கலாம் என்றதை பற்றி பார்ப்போம். முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயம், ஏறக்குறைய 90% அதிகமான நபர்களுக்கு பித்தப்பை கல் உருவாகி இருந்தாலும் அந்த நபர்களுக்கு எந்த ஒரு சிம்டமும், அதாவது அறிகுறியும் உருவாக்கப்பட்டிருக்காது. காரணம், இந்த கல் எங்கேயாவது போய் அந்த கான்கள்ல அடைக்கும் போதுதான் இந்த நோவு உருவாக வெளிப்படும். குறிப்பா இந்த நபர்களுக்கு இந்த பித்தப்பையில காணப்படுற கல்லுண்ட அளவு மிகச்சிறிய கற்களாகவும் அந்த கற்களால அவங்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும், உடல் அறிகுறிகள் ஒன்றும் வராத சந்தர்ப்பங்கள் காணப்படுமா இருந்தால் அவங்க இந்த சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் வராது. எப்ப இவங்க சத்திர சிகிச்சையை மேற்கொள்ளப்பட வேண்டி வருமா இருந்தால் இந்த கல்லுண்ட சைஸ் கூடுதலா 3 சென்டிமீட்டரை விட அதிகமா காணப்பட்டாலோ அல்லது இந்த கூடுதலா இன்ஃப்ளமேஷன் நடந்து இந்த பித்தப்பை கல்சிஃபை ஆகினாலோ அல்லது கூடுதலா இந்த வயிற்று வலி கூடுதலாகவே ஃப்ரீக்குவெண்டாவே திரும்பி வந்து கொண்டிருந்தாலோ இந்த நபர்கள் கட்டாயம் இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்ளப்பட வேண்டி வரலாம். அதாவது இந்த சத்திர சிகிச்சையின் போது நடக்குமா இருந்தால் இந்த பித்தப்பை முற்றாக அகற்றப்படும். இந்த பித்தப்பை முற்றாக அகற்றப்படுறதால இவங்களுக்கு உடல்ல பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான தன்மை குறைவாக தான் காணப்படும். ஏனென்றால் இந்த கல்லீரல்ல தான் இந்த பித்தம் உற்பத்தியாக்கப்பட போகுது. தற்காலிகமா சேமிக்கிற ஒரு நபராதான் இந்த பித்தப்பை காணப்பட்டார். ஆகவே இப்ப பித்தப்பை அகற்றப்படும் போது இந்த பித்தம் உண்மையிலேயே திரும்பியும் உருவாக்கப்பட்டு இந்த காணினூடாக இந்த முன் சிறுடுகளை அடையும். ஆனால் இந்த பித்தத்தின் செறிவு குறைவா காணப்படுறதால இந்த கொழுப்பின் செயல்பாடு சற்று குறைவா இருக்கலாம். ஆகவே இந்த காலப்பகுதியில இந்த நபர்கள் உடல் பழக்கப்படும் மட்டும் இந்த கொழுப்பு சாப்பாடுகளை
எடுத்துக்கொள்ள தான் வேணும். ஆனால் எடுத்துக்கொள்ற கொழுப்பு சாப்பாடு அளவை கொஞ்சம் குறைச்சி கொள்றது நல்லதா இருக்கும். அதாவது சத்திர சிகிச்சையின் பின்பு இப்படி இந்த கல்லிண்ட அளவு சிறிதா காணப்படுற நபர்களுக்கு, அதாவது 3 சென்டிமீட்டர் விட குறைவா காணப்படுற நபர்களுக்கு, அவங்களும் ஏசிம்டமேட்டிக்கா காணப்படுவாங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு சில மாத்திரைகளை இவங்க பயன்படுத்துறதால இந்த கல்லிண்ட அளவை இல்லாமல் ஆக்கக்கூடிய தன்மையும் காணப்படுது. ஆகவே நண்பர்களே, நீங்க சில வாழ்வியல் முறைகளை நீங்க கையாள்றதால இந்த பித்தப்பை கல்வாரதை தவிர்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அதுல முதலாவது முக்கியமான ஒரு விடயம், நேரத்துக்கு நேரம் சரியான அளவுல சாப்பிடுறது. இந்த சாப்பிடாம விடுறதால தான் கூடுதலா இந்த பித்தப்பையில பித்தம் கூடுதல் நேரம் தேங்கப்பட்டு காணப்படுறதால இந்த பித்தப்பை கல்லுகள் உருவாகக்கூடிய தன்மை காணப்படுது. ரெண்டாவது எடுக்கிற சாப்பாடுகளை சமச்சீரான சாப்பாடா எடுக்கிறது. அதாவது தனிய மாவுச்சத்து புரதம் அடங்கின சாப்பாடுகளை மாத்திரம் சாப்பிடாம இந்த உயர்தர கொழுப்புகள் அடங்கின சாப்பாடுகளையும் உங்களோட உணவோட சேர்த்து கொள்றது நன்மை பயக்கூடியதா இருக்கும். இப்படி கொழுப்பு சாப்பாடுகளையும் நீங்க தொடர்ச்சியா சாப்பிட்டு கொண்டு வரும்போது தான் இந்த பித்தப்பைக்குள்ள பித்தம் தங்காமல் பாதுகாக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது, இப்படி பித்தப்பை கல் உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுற நபர்கள் இந்த விரதம் கூடுதலான நேரத்துக்கு இருக்கிற தன்மையை அவங்க குறைச்சி கொள்ளுவாங்களா இருந்தால் அவங்களோட உடல் நலத்துக்கு அது ஒரு பாதுகாப்பா அமையும். இந்த உணவுகள்லையும் இந்த வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துறத தவிர்த்து கொள்றது இந்த நபர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சச்சுரேட்டட் ஃபேட் அடங்கின உணவுகளையும் இவங்க தவிர்த்து கொள்ளுவாங்களா இருந்தால் இதுவும் நன்மை பயக்கும்.